ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான் உங்க கூட முக்கியமாக ஷேர் பண்ணணுன்னு அந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். மார்னிங்லேருந்து மதியம் லஞ்ச் வரைக்கும் உள்ள ஒரு மினி விலாக், ஹாஃப் டே விலாக் மாதிரி தான் இருக்கும். அதோட பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கும் தலைவலி, ஸோ ஃபுல் டே விலாக் என்னால் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி எடுத்த வரைக்கும் உள்ளதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து அம்மாவோட ரெசிபி, அம்மா எப்படி வைப்பாங்களோ அந்த ரெசிபி தான். இதை நீங்கள் முட்டையோடய செய்யலாம், முட்டை இல்லாமலும் செய்யலாம். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து காலையிலேருந்து எடுக்கல. குழந்தைங்க எல்லாமே ஸ்கூலுக்கெலாம் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் துணியெல்லாம் துவச்சி முடிச்சு கொஞ்சம் பிரேக்கு அப்புறம் தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை, இங்கெல்லாம் பனியும் அவ்வளோ பனி, மழை ரெண்டும் ஒன்றாவே இருந்தது. அதோடு அன்றைக்கி வந்து நிறைய எண்ணெய் பாத்திரங்கள், அப்புறம் ரொம்ப நாள் கழுவாமல் இருக்கிற அதாவது நம்ம பிளாஸ்டிக் பாத்திரம், சில்வர் பாத்திரம்லாம் உங்களுக்கு பிசு பிசுப்பாயிடும்ல கிச்சனில் இருக்குது. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கி காய வச்சுருந்தோம். வெளியில் ரொம்ப இதாக இருக்கனால வீட்டுக்குள்ளே ஃபேனில் வந்து போட்டு காய வச்சுருந்தோம். வீட்டில் ஆல்மோஸ்ட் ஒட்டடை அடிக்கிறது, வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் முடிச்சாச்சு. துணிகள்லாம் வந்து அடுக்கி வைக்கிறது அதெல்லாம் முடிச்சாச்சு. ஷெல்ஃப்ஸ்லாம் மோஸ்ட்லி அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து கிச்சன் அண்டு டைனிங் ஏரியா தான் மெயினாக க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் விளக்கிட்டு எல்லாமே செட் பண்ணணும். நான் கிச்சனுக்காக புதுசாக கொஞ்சம் பொருள்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்தோன்னே அதையெல்லாம் சேர்த்து செட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் கிச்சன் டூர் வரப்போகுது, அப்புறம் ஹோம் டூர் வரப்போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே வருது. ஸோ அதுக்கான விலாகு, பொங்கல் விலாக் அப்படி நிறைய வரிசையாக ஒன்றுனா வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடைக்குழம்புக்காக பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தாங்க அம்மா. அவ்வளோ பருப்பும் யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதோட அமேசான் பார்சல் வந்துச்சு. இதை பற்றின வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு இதில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஒரே இதில் இருந்தால் ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால தான். இப்போ வாங்க நம்ம அடைக்குழம்பு வைக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடைக்கு உள்ளது ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பருப்பு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நையை நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 100 கிராம் அளவுக்கு தான் பருப்பு, ஊற வச்ச பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது போட்டுட்டு இந்த அடைக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அது குழம்புக்கு தேவையானது. ஸோ ஃபஸ்ட்டு அடமாவுக்கு இவ்வளோ தான் தேவை. இந்த அடமாவில் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. லேசாக கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கணும், ரொம்ப மையாக அரைச்சிங்கனாலும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த அடமாவில் என்னென்ன போட போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 2 வெங்காயம் பொடியாக, அதுலேருந்து ஒரு பாதி அளவு வெங்காயத்தை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மீதியை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாலாம் போடல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டோம். ஸோ இந்த முட்டை சேர்க்காதவங்க நீங்கள் அப்படியே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தாலும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிட்டு நீங்கள் சுட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை ஊற்றிருக்கனால குட்டி குட்டியாக இந்த மாதிரி வைக்கலாம், இல்லை ஒரே பீஸாக ஊற்றிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி கூட வைக்கலாம். அதுவும் நான் இதில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் சும்மாவே சுட்டுட்டு கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். முட்டை சேர்க்காமல் பண்ணிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக வரும். பட் நம்ம குழம்புக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். முட்டை பிடிக்காதவங்க நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இது நல்லா குழம்பு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கும், நல்லா ருசியாக மாறிடும். இந்த ரெசிபி அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெசிபி. இது சில பேர் புளிக்குழம்பு ஸ்டைலில் வச்சு அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி, மட்டன் குழம்பு மாதிரி அந்த ஸ்டைலில் பண்ணிவிட்டு இதை வைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக கூட நம்ம சுட்டுட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா திருவிட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு 2 தக்காளியில் ஒரு பாதி அளவு தக்காளியை அதோடு போட்டு அரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நான் வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேன். நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷன் தான். அது இல்லாதவங்க வந்து நீங்கள் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. பின்னாடி வேணால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப உப்பு புளிப்பு தாங்காது. இப்போ இது மாதிரி போட்டுட்டு நல்லா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை எவ்வளோக்கெவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து திக்காயிடும். அதனால தான் நல்லா தண்ணியாக வைக்கணும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசிப்பூ, ஒரு சின்ன நட்சத்திரப்பூ போட்டுட்டு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பூண்டு ஆல்ரெடி வடை மாவில் கூட சேர்த்துருக்கோம். அந்த அடைக்கு கூட கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதை போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அதை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. முன்னாடியே போட்டுறாதீங்க, இல்லைனா வடையை வந்து அப்படி கரைஞ்சி போயிடும். ஸோ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த வடையை போடுங்க. வடை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு குழம்பு கொதிச்சதுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தான் நீங்கள் ஒரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியை சுட வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் உப்பு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வடையை போட்டாச்சு பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருக்குது. வடையும் வந்து உங்களுக்கு உடையாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குல்ல. நான் சர்வ் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ திக்காக மாறி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த அடை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அந்த அடையும் ஒரு அப்பளம் இல்லை ஒரு சிப்ஸை தொட்டுகிட்டே சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்களுக்காக நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல்லாம் பண்ணோம். பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். அன்றைக்கி வந்து அந்த சைட் டிஷ்ஷாக அந்த மிச்சம் இருக்கிற அடமாவை தோசைக்கல்லில் நல்லா மொறுன்னு சுட்டுட்டு தயிர், உருளைக்கிழங்கு, அப்பளம்லாம் வச்சு அன்றைக்கி ரசம்லாம் வச்சு அன்றைக்கி லஞ்ச் முடித்தோம். இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான ஒரு குழம்பு. லஞ்சுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒர்க்கிங் முன்னாடி இருந்தீங்கன்னா சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.